பயாஸ்கோப்? உன் பயாஸ்கோப்ப பார்க்கலாமா? என்னையா? டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன், பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கெல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாதா? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம். நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் பட்டு தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ், உதயம் சாந்தி தியேட்டர். கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது. அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் முன்ன நிக்க வச்சிட்டு இருக்கிறேன். நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே, சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா? சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை. பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறேன். 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்ன பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐஸ் ஐஸ், ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தாண்டா. நாயே இவருங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்கேன், உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கெடுத்துட்டேன். யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும், நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் விக்க முடியும்? ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தா யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி.
என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி வை அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாடாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாளைக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா சட்டசபையில போய் விக்க முடியும்? நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. ரெடி. என்னடா விளையாடுறீங்க? அது என்னது? தெரியாதா? நான் சொல்லித்தரவா? கில்லி சேர்க்கூடாது, நீ சொல்லிக்கிறியா? அவங்க அதுக்கெல்லாம் பொடி பையன். நீ வாமா கண்ணு, நான் சொல்லித்தரேன். இத புடிச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற? இதுதான் டாண்டு. சரி. இதுதான் கில்லி. சரி. கீழே வச்சு இப்படி இப்ப என்னக்கா பண்றது? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன் சொல்லி வாங்கிட்டு வா. நான் மாட்டேன். டேய், நான் இருக்கேன்டா. போ போங்க போங்க. என்னடா? கில்லி கொடுல. கில்லியா? எங்க இருக்கு? நீ வேட்டுக்குள்ள. அடிக்க அக்கா அடித்த கில்லி உங்க வேட்டுக்குள்ள விழுந்துச்சு. ஏண்டா வழக்கு விளையாடுறியா? டேய், கில்லியை குடுக்கறா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து கால்டி. அலுமினிய பாத்திர சாமா, அலுமினிய பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய், வரேங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கு இனிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? நீ வியாபாரம் பண்ற. இந்த தொழிலாளிகளோட சேராத, அவனுங்க இருக்க பக்கம் போகாதேன்னு சொன்ன கேட்டியா? இந்த பயனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பெருச்சாலி அரிக்கிற மாதிரி அடிச்சு விடுவானுங்க. ஆமா, 8 கோடி ரூபாய 1800 பேருக்கு பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? எந்த 8 கோடியா? அதான்பா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற 8 கோடி ரூபாய், அதை நம்ம மில் தொழிலாளிங்க 1800 பேருக்கும் பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? தலைக்கு ஆபத்து வரும். இந்த கணக்கை எவன்டா போட்டவன்? அண்ணன் தான் போடு, நான் இல்ல. அன்னைக்கு சொன்னீங்க மில் தொழிலாளிங்க கிட்ட எல்லாம், எங்க அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன், எடுத்துக்கங்கடா. இல்ல ராஜா, அப்படி எப்படி ஒரு தப்பு கணக்க போட்டு மூளையை குழப்பிக்கிறாத. என் தலை மறைகிற வரைக்கும் நீ எதுவும் செய்ய முடியாது. உன் தலை எப்ப மறையும்? எப்ப மறையுமா? ஒரு துணி எடுத்து போட்டு மூடு மறை. சும்மா துணி வேஸ்ட். அப்பா, இந்த லூசு பைய சொல்ற மாதிரி நான் சொல்லல. வர லாபத்துல உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்கறேன்னு தான் சொன்னேன். அத கூட நீ எப்படி சொல்ல முடியும்? நீ சம்பாதிச்சியா?
பாருங்கடா, இது உன் பாட்டன், இது முப்பாட்டன், அவன் பூட்டன், எல்லாரும் பூட்டான். ஆமா, இன்னும் இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து தெரியுமா? அதானே எல்லாரும் பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம அப்பா குட்டி பூதம் மாதிரி காத்துக்கிட்டு வராரு. அதை பங்கு போட்டுருந்தோம். இவனுக்கு இருக்கிற அறிவோட உனக்கு இல்லையடா. அப்பா குட்டி பூதம் ஒரு சின்ன கரெக்ஷன். பாட்டை முப்பாட்டை பூட்டை எல்லாருக்கும் மீச தொங்குத, ஓ மீச மட்டும் என் மேல பாக்குது. தொங்க விட என்னடா டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். இதுக்கு ஏன்டா இப்படி அலறதா? சரி சரி வாங்க, முதல்ல டிஃபன் பண்ணுவோம். ஐயா உனக்கு பைத்தியம். வேலூர்ல வேதரத்ன வீட்டுக்கு எதுக்கு போறோம்? விருந்துக்கு தானே. இப்ப என்ன டிஃபன்? இல்ல, விருந்துக்கு போறதுன்னா வெறும் வயித்தோட போறது. நம்ம மாதிரி பெரிய மனுஷன் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றதுன்னா பெரிய மனுஷன். ஆமாடா, வாடா வாடா. அப்பா சொல்றதுக்கு ஒத்த ஓடுறேன். சக்தியை விடு. என்ன லூசு பைத்தன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். அப்பா கிட்ட கேட்டியே, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாருடா. நீயா சம்பாதிச்சேன்னு சும்மா இல்லாம என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா, காக்காயா தூக்கிட்டு போச்சு. நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன். நிஜமாவே லூஸ் இல்லன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு அவர் நான் வழிக்கு கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பிரிச்சாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேடா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில ஒரு நப்புக்கு சாப்பிட. மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாருங்க. என்ன? ஹலோ, டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணியா? இவன் பட்டி சாய் வாங்க, இவன் பட்டி சாய் வாங்க. வகுப்பு காட்ட வகுப்பு வகுப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? இந்த ஏன் எதுக்கு? ஐயோ, காக்கா அவளுக்குள்ள கையில சாவியை கொடுக்கணும்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஐயோ, அவனுக்கு தான் காக்கா வலுப்பு, உங்களுக்கு இல்ல. சாவியை கொடுங்களே. ஐயோ, இரும்பு போட்டி சாய் விடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாரி தொட்ட சரியா போச்சு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியலே ஏதாவது இருந்தா கொண்டடா. கொண்டா 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 கொண்டாடா. இத பாருங்க, அந்த வேபத்தை காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? என் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்க. அது எப்படி மன்னிக்கிறது? இவ யோகியது அப்பா யோகியது. அப்பாவுக்கு மூளை இல்லன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம். ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்சேன். அப்புறம் ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை. அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க. இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். டேய், இந்த பசங்களுக்காக அவனை மன்னிச்சிருக்கேன். வண்டியில போயாரு. அறிவு இருக்கா?
ஒரே விஷயத்தை சொல்றது உனக்கு. ராஜா ராஜா என்ன சொல்ற? இவ சரியில்லப்பா, இவ சொல்றது கரெக்ட். ஏப்பா நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன சொன்னீங்க? என் எதிரில இன்னொரு தடவை உட்கார்ந்தா டிஸ்மிஸ் சொன்னீங்களா இல்லையா? உங்க எதிரிலே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன திமிர் இருந்தா இவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். ஓடு ஓடு. கூப்பிடுறேன். அப்பா அவன் சரியில்லைன்னு சொன்னேன். டிசிப்ளினா டிசிப்ளின் தான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இல்லை அவன் சும்மா இருக்கும் போது என் எதிரில உட்கார்ந்தா தப்பு. அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது பக்கத்துல உட்கார்ந்தா என்னடா? உட்கார கூடாதுன்னா எப்பவுமே உட்கார கூடாதுதான். வேணும்னா நின்னுகிட்டே காரை ஓட்டணும். காரை நின்னுக்கு எப்படி ஓட்டுறது? ரயில் இன்ஜின் ஆயுது. ஓட்டி காமிடா. ஓட்ட முடியாதா? இதான் ஸ்டீரிங். ஹார்ன் அது ஹார்ன். காரை ஓட்டியா என்ன பிடிச்ச ஆட்டுறியா? லெப்ட்ல ஓடிச்சா? லெப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி வாப்பாரு. டேய் நீ ஒழுங்கா என்ன ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா நீ காரை ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. என்னடா டுரு டுருன்னு காரை ஓட்டாண்டா? கார் ஸ்டார்ட் ஆகலையப்பா. அயோக்கியப்பா கெடுத்துட்டான், காரை கெடுத்துட்டான். நீ காரை கெடுத்துட்டானே? நான் அப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும். நீ அப்பவே நினைச்சு நான் சொல்றதுக்கு என்ன? இப்ப சொன்னாதானே சுவாரஸ்யம். அட பாவி இப்ப என்ன செய்யறது? பசி வேற புடுங்குது, நேரம் வேற ஆகுது. இப்ப என்ன செய்யறது? இறங்குப்பா கீழே இறங்குப்பா. இறங்கு கீழே இறங்க. இறங்கு இறங்கு. என்னால 4 பேரை பிடிச்சி தள்ள விடுறேன். தள்ளு. இறங்குங்க. ஏண்டா டேய் வேதத்தனை வீட்டுக்கு போகணும், மணி வேற ஆச்சே. அப்பா ஒண்ணு செய்யுமா? என்ன? அந்த டிரைவரை கூப்பிட்டு, அப்பா டிரைவர் நீ எதிரில உட்கார்ந்தாலும் தப்பில்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, என் மடி மேலேயே வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, நான் உன்ன சொன்னதெல்லாம் தான் தப்பு, என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் கார் ஓட்டுவான். சும்மாடா லூசு. அப்பா போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? மானம் பெருசா காரு பெருசா? எதுப்பா பெருசு? மானம் தான் பெருசு. அப்ப நடப்புவாங்க. ஐயோ நடக்கிறதா? என் பரம்பரையில எவன்டா நடந்திருக்கிறான்? நொண்டி பரம்பரையா? சும்மா இல்ல. ஐயோ பசி வேற குடலை புடுங்குது. 4 மைல் தொலைவு இருக்காடா, எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நடக்காதுப்பா. ஓடி நிறைய நடப்போம் வாங்க. 80,000 ரூபாய் கார் ஆச்சு, அது கிடக்கு கையில. நீங்க வாங்க. ஏன்டா இப்படி போடுறீங்க? வயசானவன் என்னால முடியுமா? போய் தர வேண்டாம். இந்த நாளைக்கு போறது எல்லாம் வீணா போயிடுவாப்பா. வாங்கப்பா. பாப்பா வேகமாப்பா. பாருங்களா 80,000 ரூபாய் காரை அங்க விட்டு விட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களா? ஐயோ என்னால முடியலையே. எல்லாம் ஆச்சு. சரி அப்ப நாங்க வரதுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஒண்ணும் மீதி இல்ல. இதுதான் கடைசி பந்தி. நாங்க வரோம். அப்புறம் என்னப்பா ஒண்ணும் தான் மீதி இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தானே? என்ன சாப்பிட வந்தோம்? பின்ன எதுக்கு வந்தோம்? பிளேட் கழுவ வந்தோம். சாப்பிட வந்தோமோ இல்லையோ, சாப்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்காக சாப்பாடு வேண்டாமா? இல்ல வாயண்டா. அட வாப்பா வா 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 வா. கருணாகரா என்னப்பா இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்லப்பா, அது இந்த நான் சொல்றேன் இந்த கார் டிரைவர் இல்ல, கார் டிரைவர். எதுக்குப்பா காலம் வந்துச்சு? ஆனா மிச்சம் தெரியாம பட்டுச்சுனா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா உங்க ஆசீர்வாதத்தால ஒரு குறையும் கிடையாது. எல்லாம் திருப்தியா முடிஞ்சது. நான் சொல்ல போறதை கேட்கவே இல்லை. நீங்க சொல்லு. கார்ல இருந்து இறங்கி காரை விட்டு இறங்காம உட்கார்ந்துட்டே இருப்பா. நான் சும்மா இறேன். நடந்ததை சொல்ல வேண்டாமாப்பா? அங்க நடந்தத நடந்ததெல்லாம் இருக்கு. இனிமே நடக்க போறத பத்தி அப்போ போ சொல்லவும். ஆமா நீங்க பேசிக்கிறத பார்த்தா வர்ற வழியில ஏதோ ஒரு பெரிய விவகாரம் போல் இருக்க. நீ ஒரு சுத்த விவகாரம் கட்ட வேண்டாம். விவரம் கட்ட வீட்டுல சோத்துக்கு வந்துருக்கோமா? வாங்க வாங்க. என்ன தைரியமா இருக்கிறியா? என்ன படிக்கிற? பியூசி. என்ன தம்பி? வேதரத்னம் பொண்ணு மீனா. நம்ம மீனாவா இது? என்ன தம்பி நீ பார்த்தது இல்ல? அப்ப பாக்கும்போது சின்ன மீனா இருந்தது. ஏண்டா அப்படியே இருக்கும், பெரிய மீன் ஆகாதா? மீனு நீ வெயில்ல போகாத, கருவாடு ஆயிடுவேன். மாப்பிள்ள நல்லா ஜோக் அடிக்கிறியே. நீங்க என்ன அடிக்காதீங்க. சரி வாங்க எல்லாம் போய் சாப்பிடுவோம், அப்புறம் பேசுவாங்க. சீக்கிரம் கொண்டாட சொல்லப்பா, பசி கொடுக்குது. சீக்கிரம் சீக்கிரம் பரிமாறுங்கப்பா. பசி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். அப்பாவுக்கு வாய்ப்பு ஒத்துக்காது, வேண்டாம்.
கத்திரிக்காய் போடாதே, கத்திரிக்காய் போடாதே. அப்பா நாட்டு மருந்து சாப்பிடுறாரு. பச்சடி வேண்டாம், அப்பாவுக்கு ஆஸ்மா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ போயிடு, வேண்டாம் வேண்டாம், போயிடு. சோறு போடாத. சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி இல்ல. சப்பாத்தி இல்ல, அப்ப சப்பாத்தி தான் வேணும். இன்னும் நீங்க விளையாடுறீங்களா? அப்பா கொல்றது தீர்மானம் பண்ணிட்டீங்களா நீங்க? அவருக்கு டயபெட்டிஸ், ஆஸ்மா, மூளை கோளாறு, என்ன விளையாடுறீங்க? போங்க, ஒண்ணு வேண்டியது இல்ல. சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன விளையாடுறீங்க? என்ன கரணாகரா, சாப்பாடுலாம் திருப்தி தானே? இருந்தாலும் இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்குப்பா. நான் சாப்பிடும் போது கூட சாப்பிடலாம். இதென்ன எல்லாம் கையில அவனை பத்தா உனக்கு தெரியுமே. போட்டு போட்டு கிளி போட்டு அதுல ஒண்ணும் இல்ல. வேறா கொஞ்சம் அப்படி வா, தனியா பேசணும். எங்க 2 பேரும் தனியா போறாங்க? என்கிட்ட சொல்லியே. பசங்க சாப்பிட விடாம அடிச்சுட்டாங்க. ஏதாவது குடு திங்கிறேன்னு கேட்பாரு. ஏன்பா கருணாகரா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்ன அது? என் பையனோட தொல்லை சகிக்க முடியலப்பா. சின்னவன் சேட்ட அறியமோ? அவனை தள்ளு. அந்த பெரிய பையன் ராஜா இருக்கானே, அவனுக்கு நான் நல்லா தானே இருக்கான். சுத்த விவரம் கட்டவாப்பா நீ. இந்த தொழிலாளிகளோட சேர்ந்துகிட்டு போனஸ கொடுன்றான், சம்பளத்தை ஒசத்துன்றான், வீட்டை கட்டி கொடுன்றான், இன்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன? அவனே எல்லாத்தையும் அள்ளி அந்த பயல்களுக்கு கொடுத்து விட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுருவாங்க போல. கருணாகரா, அதெல்லாம் வயசு கோளாறு. வயசு கோளாறு அப்படின்னா சீக்கிரம் ஓ மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. சீக்கிரமானா எப்படிப்பா? என் சின்ன பையனுக்கு தான் ஓம் பொண்ண கல்யாணம் பண்ணதா தீர்மானம் பண்ணிட்டேன். பெரிய பையன் ராஜாவுக்கு எனக்கு சமமான அந்தஸ்து உள்ள இடமா பார்க்க வேணாமா? நீ ஒரு விவரம் கட்டாளப்பா. தயிரை வச்சுக்கிட்டு மோர் கலஞ்சானா. உன் தங்கச்சி பார்வதியோட பொண்ணு இருக்கும்போது அப்புறம் என்ன? ஏண்டா ஏதாவது இருந்து பேசுறியா? அதுகிட்ட தான் 15 வருஷமா நான் விரோதமா இருக்கேன். எந்த முகத்தை வச்சுட்டு நான் போய் பொண்ண கேட்கறது? நீ இன்னும் பழசையே பேசிக்கிட்டு இருக்கு. கருணாகரா, நான் பட்டணம் போகும்போதெல்லாம் உன் தங்கச்சி பார்வதி என்ன பார்த்து, எங்க அண்ணன் இப்படி பாராமுகமா இருக்காரு, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என் பொண்ணை எங்க அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியோட கண்ணை மூடுவனே அப்படின்னு கண்ணை கசக்குதுப்பா. என் தங்கச்சி அப்படி சொல்லிச்சு. பின்ன நானாவா சொல்றேன்? உன்ன மாதிரி கிறுக்கனா? இருந்தாலும் யோசிக்கப்படாது. இந்த கல்யாணத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடத்தணும். ஆனா மதுரையில் நடக்கப்படாது. ஏன் கேட்கப்படாது? எனக்கு ஊட்டியில ஒரு பங்களா இருக்கு. உன் பயல்களை கூட்டிக்கிட்டு நீ ஊட்டி வந்துட வேண்டியது. உன் தங்கச்சி பார்வதி பொண்ணு அழைச்சிக்கு ஊட்டிக்கு வந்துட வேண்டியது. ஊட்டியில கல்யாணம் ஜாம் ஜாம் ஜாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணையும் மாப்பிளையும் ஃபாரினுக்கு அனுப்பிட வேண்டியது. ஹனிமூன். 6 மாசம் உலகத்தையே சுத்தட்டும். ஆனா உன் தங்கச்சி மகன் இருக்க, அடாடா ரொம்ப கெட்டிக்காரி. உன் மகன் அப்படியே மாத்தி எடுத்துருவான். அப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாரு, அப்பனுக்கு மகன் தான் லீகல் அட்வைசர். நல்ல யோசனை தான். இன்னைக்கே பார்வதிக்கு லெட்டர் எழுதுறேன். சின்னம்மா, காந்திமதி எங்க இருக்கீங்க? எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்? மதுரையில இருந்து எங்க அண்ணன் எனக்கு எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? என் பொண்ணு மேகலை இல்ல, அவளை எங்க அண்ணன் மகன் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உடனே ஊட்டிக்கு புறப்படணுமா. அங்க வேதரத்னம் பங்களா எல்லாம் ஊட்டில, அங்க எங்க அண்ணனும் அண்ணன் பிள்ளைகளும் அங்க புறப்பட்டு வர்றாங்களாம். கல்யாணத்துக்கு அங்கேயே பேசி முடிவு பண்ணணும்னு எழுதிருக்காங்க. என்னம்மா, யாருக்கு வேணும்? உனக்கு தான் மேகலை. அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். என்னது என்னது? மாமா மதுரையில இருந்து லெட்டர் எழுதிருக்காங்க. இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படணுமா. இல்லம்மா, ஊட்டிக்கு வேண்டாம் போ, கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சிச்சி, என்னடி விளையாடுற? அம்மா சொல்றபடியே பேசுக. என்னடி நீ? அந்த மாப்பிள்ள கருப்பா சிறப்பா தெரியாது, முகத்தையும் பார்த்தது இல்ல, நீ என்னடி பாக்குறது? எங்க அண்ணனே ராஜ ஆட்டம் இருப்பாரு, அவர் மகன் மந்திரி மாதிரி இருப்பாரோ? பயமுடு. சின்னம்மா, இவ வர வர ரொம்ப வாயாடியா போயிட்டான். எங்க அண்ணன் புள்ளக்கே இவளை கட்டி வச்சு இவ கொட்டத்தை நான் அடக்கிறனா இல்லையா பாரு. சரி சரி, புறப்படுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு. ஏன் கவலையா இருக்கிறியா? புருஷன் காணா போச்சு, புருஷன் காணா போச்சு. எங்க போச்சு புருஷன்? நரி பிடிக்க ஊர்காட்டுக்கு போச்சு. நரி பிடிச்ச ஊர்காட்டுக்கு போச்சா, ஏற்காட்டுக்கு போச்சா, ஆற்காட்டுக்கு போச்சா? ₹1 குட்டு லாட்டரி சீட்டு வாங்கினேன். ₹1000 பணம் விழுந்துருச்சு. இந்த பணம் எனக்கு பணம் வேண்டாம். இன்னத்துக்கு லாட்டரி அடிச்சே. பணம் இருந்தா மோசா புத்தி வரும். பணம் வேணாப்போ. பணம் இருந்தா தானே மோசா புத்தி வரும். செலவு பண்ணி கரைச்சி போட்டா கரைச்சிடலாம். உந்தூர்பேட்டை போவாமா? உந்தூர்பேட்டை வேணாம், அங்கே வெயில் அடிக்கும். ஊட்டி போலாம், அங்கே படத்தை காலி பண்ணலாம், காலி பண்ணலாம். வர்றா உங்க அண்ணன் இருக்கானே, சதா தொழிலாளி தொழிலாளி, அவனுக்கு அத்தை செய்யணும் இத்த செய்யணும் திட்டம் போடுறான்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு சதி திட்டம் தயாரிச்சு அவனே கவுக்கிறதா இருக்கேன். என்ன திட்டம் பா? ஏய்,
அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாதபடி பண்ணாத்தான் அவன் சரிக்கு வருவான். ஆயினால அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிவிட்டேன். என்னையும் அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாம பண்ணுங்கப்பா. எனக்கு கல்யாணம்ப்பா. முதல்ல அவனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு கால் கட்டு போடுறேன். கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன், கால் கட்ட நீங்க போட்டுக்கோங்க. அண்ணா அண்ணா வரா அண்ணா வரா அண்ணா வரா இந்த பாரு சின்னத்தம்பி, திருப்புகழ்ல சொல்லியிருக்காரு ராமலிங்க சுவாமி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். திருப்புகழ் ராமலிங்க சாமி நல்லா படிச்சிருக்கீங்கப்பா நீங்க. ஆமா. இது என்னப்பா பிரமாதம்? மகாபாரதத்துல ஒரு இடத்துல சீத்தை பாடுறா பாருங்க. மன்மதல் இல்லையை வென்றார் உண்டா. ஏன்பா என்ன குழப்பறீங்க? நான் ஏற்கனவே லூசு. ஏண்டா நீ சொல்லியா தெரியணும்? அண்ணன் போயிட்டா உள்ள சொல்லுங்க. அப்புறம் உங்க அண்ணன் ராஜாவுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு இருக்காளே, மகா பயங்கர யாருப்பா அந்த பொண்ணு? சொல்லுன்னா சரி, தெரியாத பொண்ணை கட்டிக்கிட மாட்டேன், உங்களோட ஊருக்கும் வரமாட்டேன் அண்ணன் சொல்லிடுறான். என்ன செய்வீங்க? அவன் முகத்தை கழித்து வெளியே வரட்டும். அடே மகனே, உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் இதுவரைக்கும் என் பேச தட்டி நடந்திருக்கானா? கிடையாது. சரி, ஊருக்கு புறப்பட்டு வந்துடுறான், அங்க வந்து முறை பண்றான். என்ன செய்வீங்க? நான் என்ன ஏமாளியா, இழிச்ச வாயனா? இல்லையா, சத்தியம் வாங்க போறேன்டா. சத்தியம் வாங்கிட்ட அப்புறம் எப்படி மாறுவான்? சின்ன தம்பி, என்ன அரை மணி நேரமா முகத்தை கழுவுறான்? அது என்ன முகம் அப்படி முகம்? சோப் போடுறானா? இல்லையே, நான் தானே சோப் போடுவேன், அவன் போட மாட்டானே. எட்டி பாரு. ராஜா ராஜா அண்ணா அண்ணா சத்தத்தையே காணோம். உங்க அண்ணன் கம்பிய நீட்டி விட்டாண்டா. கம்பியே நீட்டலப்பா, வெறுமையே நீட்டி இருக்கான். ஐயோ அப்பா, போலீஸ்ல சொல்லிடலாமா? உனக்கு மூளை இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? பையன் எவளையோ காதலிச்சிருப்பான், அப்ப அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பான், அதனால அவளை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஊரே என்ன கேவலமா பேசும். அப்படியா பேசுவாங்க? இப்படி பேசினாங்கன்னா எப்படி? பையன் ஏன் தெரியுமா ஓடிட்டான்? அப்பங்கார இந்த கிழ வயசுல ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அதான் பையன் ஓடிட்டான். படுவாவி மூடாவாய. ஏண்டா அவன் எங்க போயிருப்பான்? நானும் உங்க கூட தானப்பா இருந்தேன். அப்பா, எனக்கு ஒரு யோசனை. என்ன? அண்ணன் பாத்ரூம் ஜன்னல் வழியாத்தானே இறங்கி போயிருக்கிறான், நாமும் பாத்ரூம் ஜன்னல் வழியாவே இறங்குவோம். அண்ணன் காலடிய வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம். அது நம்ம எங்க கொண்டு போய் விடும்? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடும். ஏன்டா என் வயிற்றத்துல கொட்டிக்கிறத? இந்த மாதிரி செஞ்சா என்ன? இல்ல, அந்த மாதிரி செஞ்சா சரியா வராது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம சரியா வராதுன்றிய. நீ எந்த யோசனை சொன்னாலும் அது சரியா இருக்காதுப்பா. கேளுடா, உங்க அண்ணன் ஒரு அவசர வேலையா டில்லிக்கு போயிருக்கான்னு ஒரு பொய்ய புளி வச்சிருவோமா? அப்பா, இது வரைக்கும் டெல்லிக்கு யாரும் பாத்ரூம் ஜன்னல் வழியா போனது இல்லப்பா. அவன் இந்நேரம் எங்க போய்கிட்டு இருக்கானோ? ராஜா, இங்கதான் இடம் இருக்கு. கொட்டி வச்சு நீ தகராறு பண்ற சொல்றதே கேளு. வண்டி நின்று உடனே இறங்கி அடுத்த பட்டிக்கு போ. இல்ல, அதுக்கு சாமி அடுத்த பட்டி போகணும். பட்டி இங்க உட்கார்ந்து அங்க போகணும். இவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? கூப்பிடு போலீஸ். போலீஸ் चोपड़ा तुला बल्ला खैयारी खाड़े पट्टे रोजा बल्लारी नरिकारी पट्टे खाड़े யார பாக்குற சிரிக்கிற? சிக்கலி அவன் பாஷையில ஏன் சார் தகராறு பண்ணிக்கிட்டு? அவங்க நான் உட்காரட்டுமே. என்ன சார் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு புறவு குறைச்சி பக்கத்துல உட்கார்ந்து போவாங்க. ஏன் குறைச்சி மரியாதையா ஒதுங்கி இல்லை. இல்ல ஓர ரயில இருந்து குடிச்சு வெளியே கொஞ்சானிக்கு கல்தா குடிச்சு தல்வே சொல்றே பல்லே உடச்சு நரி பல்லுன்னு வித்து போடும். चोपड़ा
வாங்க வாங்க போலீஸ் சாமி, நானும் கொத்தியும் ஊட்டிக்கு போறோம். மலை மேலே பாக்கணும்னு ஆசைப்பட்டா புள்ளே தாச்சி ஒண்ணும் நாச்சம் சோப்பா புல்சா கீரே போலீஸ் சாமி, இந்த மனுஷன் வேற போட்டிக்கு போ சொல்லி தகராறு பண்றான். என்னன்னு கேளு, இந்த தடியாலே 2 போடு. சார், இந்த வரதே வித்த விட்டு டிக்கெட் வேற கிடையாது. இந்த லட்சத்துல உட்கார வேற இடம் கேட்டா என்ன அர்த்தம்? மத்திய தலைவி வச்ச சோறு 3 வேளை தின்ற டிக்கெட் இல்ல யாரே சொல்றேன் இருக்கு சாமி பாரு. பரவாயில்ல, நீ வச்சுக்கம்மா. ஏன் விவரம் புரியாம தகராற பண்ணிக்கிட்டு? விருத்தாச்சல ஜங்ஷன்ல மூட்டை அடிச்சாலும் நீ தானே. விருத்தாச்சலம் இங்க விழுப்புரா ரொம்ப விவரமா இருக்கு. மூஞ்சி பாரு, மனுஷன் பாரு, ஜமீன்தார் புள்ள மாதிரி கண்டே பையா காரி மூஞ்சி. பரப்படு 1 2 பரப்படு 3 வாங்கடா சுத்தா தங்கா குச்ச கூட்டம் வேற புட்டி ஏறி இருக்கலாம். ரோஜா புள்ளைய காட்சி கீழே உட்காராது, மேலே உட்காரு. என்று சோப்ரா புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சா கீழே கையா சோப்ரா இந்த மனுஷன் அது ரொம்ப துரத்தி யாரோ சில பேர் தப்பு பண்றதுனால எல்லாரையுமே மட்டம்னு சொல்றது தப்பு. நீ சும்மா சாமி, உன்னே நாயே ஆடு மாடு செம்மோ நல்ல செம்மோ, இந்த மனுஷன் செம்மோ ரொம்ப முக்கியம். கேளு சாமி, ஒரு குரங்கு குட்டி வருது, 6 மாசம் பிள்ளை மாதிரி வருது. ஒரு நாளைக்கு அது காணா போச்சு சாமி. எல்லா குரங்கு சேர்ந்து அதை கடிச்சு கொண்டு போச்சு. ஏன் மனுஷன் கிட்டே 6 மாசம் வந்தது இல்லை, அதுக்கு திருட்டு புத்தியும் இல்லாம அரு சில்லு முள்ளு புத்தி வந்திருக்கும்னு சொல்லி கடிச்சு கொண்டு போச்சு. இப்ப சொல்லு சாமி, மனுஷா ஜாதி என்ன ஜாதி ஜாதி ரோஜா வல்லாரு கைய உடைய ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டா ரேகை பாத்துக்கிட்டு இருக்கிய. ரேகை பாக்கல தம்பி, கைக்கு தகுந்த வேலை கொடுக்க வேண்டாமா? இந்த கைக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு பாக்குறேன். என்ன தம்பி, நல்ல படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கீங்க, வேற ஏதாவது நல்ல வேலையா தேடுறதானே? தேடினா கிடைக்கும், ஆனா 30 நாள் கழிச்சுல சம்பளம் கிடைக்கும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே பிரச்சனை. முதல்ல அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஓஹோ, அது பெரிய பிரச்சனை தான். ஏங்க, உங்க சொந்த ஊர் எது? மதுரைங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க ஊட்டியில இருந்தான். அவன் இப்ப வேலை மாத்தலாய் வெளியூருக்கு போயிட்டான். அதெல்லாம் போகட்டும், இப்ப பசிக்குதே. பசிக்குதா? என்ன தம்பி, நீ பைத்தியக்காரனா இருக்க? என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஹோட்டலுக்கு போ. அதெல்லாம் முடியாது, நான் உழைச்சு சம்பாதிச்சு தான் சாப்பிடுவேன். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை சொல்லுங்க. இங்க என்ன வேலை இருக்கு தம்பி? போட்டர் வேலை தான் இருக்கு. செய்யறேன். அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணுமே. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் எங்க ஆளுங்கள்ட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு லைசன்ஸ் எடுத்துருவோம். இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? குடுகுடுன்னு ஓடி போய் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு சாமானையெல்லாம் தூக்கிடணும். நீ கொஞ்சம் மெதுவா போன, எங்க ஆளுங்கள்லாம் பாஞ்சிடுவாங்க. இந்த பாரு, சட்டம் கேட்குது. வாங்க, ஓடி போவோம். ஒரு கலாட்டா பண்றது நீ அதெல்லாம் கலாட்டா. எவ்வளவு நேரமா தலையிலேயே தூக்கி வச்சுட்டு நிக்கிறது கணக்குதே. கொஞ்சம் இறப்பா, புலியூர் எஸ்டேட்ல இருந்து கார் வருதுன்னு லெட்டர் எழுதிருந்தாங்க. எந்த வண்டின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுங்களா? ஐ டோன்ட் நோ. ஓஹோ, நீங்க டோன்ட் நோ. நானே பாக்குறேன். யாரப்பாங்க புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு வந்து நிக்கிறது யாரு? நீங்க தானே? நாங்க தான் புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டாந்துருக்கோம்.
பூஜா ஏன் தம்பி வெளியே வந்து வர சும்மா 10 நிமிஷம் இருக்கும். ஏன் இல்ல புலியூர் எஸ்டேட்ல இருந்து வட்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்தாங்களா? ஒரு அம்மா ஒரு பொண்ணு. ஆமா 2 அம்மா 2 பொண்ணு வந்திருந்தாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு இருக்கிறா சொல்லி 2 பாலுங்க அந்த அம்மாவையும் பொண்ணு கூட்டு போயிட்டாங்களா? ஐயோ அங்கிருந்து வண்டி கொண்டாத நான் இல்ல. அவன் மூஞ்சியே தெரியல. நான் அப்பவே நினைச்சேன் அந்த அம்மா வேற நகை நட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ணா என்ன தம்பி வாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொடுத்துருக்கா சொல்லி 2 பாலுங்க என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா பொண்ணு வந்திருந்தாங்களே அவங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. நாங்க அவங்க ஃபாலோ பண்றோம். இந்த